இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே காயின் தான் முதல்ல தேவனுக்கு நிலத்தின் பழங்களை காணிக்கையாக கொண்டு வந்திருந்தான். அதுக்கப்புறம் தான் ஆபேல் ஆடு மாடுகளை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கான். ஆனால் தேவன் இரண்டாவது கொண்டு வந்த ஆபேல் பலிகளை ஏற்றுக்கிட்டு முதல்ல கொண்டு வந்த காயினுடைய காணிக்கையில் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ யார் முதல்ல தேவனுக்கு செலுத்துகிறாங்க அப்படின்றத தேவன் பார்க்குறதில்ல. மனப்பூர்வமாக தேவனிடத்தில் அன்பு கொண்டு யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய காணிக்கை தான் தேவனுக்கு உகந்த வாசனை. இன்னமும் இந்த போட்டி சில மனிதர்களுக்கு இடையில் இருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் அவங்க அதை வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம இதை வாங்கி கொடுப்போம். அவங்க அவ்வளோ காணிக்கை செலுத்தியிருக்காங்க, நம்ம இவ்வளோ செலுத்துவோம்னு நினச்சி செய்கிற மனிதர்கள்கிட்ட பக்தி இல்லை, தன் பெருமை தான் இருக்குது. தன் பெருமைக்காக செய்கிறத தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கை கவரில் இன்னார் ஃபேமிலின்னு எழுதிடுவாங்க. எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதுலேயும் நம்மளுடைய பேர் எழுதிடுறது. ஏன் எழுதாமல் செலுத்தினோம்னா தேவனுக்கு தெரியாதா நாம் தான் செலுத்தியிருக்கோம்னு? அப்போது நாம் தேவனுக்காக செலுத்துகிறோமா இல்லை மனிதர்களுக்காக தெரியணும்னு செலுத்துகிறோமான்னு சிந்திச்சு பார்க்கணும். இதில் சில பேர் கணக்கு சொல்லுவாங்க, இது கணக்கு தெரியணும்ல அதனால தான் எங்கள் பேர் எழுதுகிறோம் அப்படின்னு. நம்ம செலுத்துறது தேவனுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், விளம்பரம் தேவையில்லை. ஆமேன்.